திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சவாரிக்காக வந்த இடத்தில் சரக்கோடும் முறுக்கோடும் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநரின் அலப்பறை இணையத்தில் வைரலாகி வருகிறது. தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருத்தரவா சுத்துறவர் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்புதானா? சரக்கும் முறுக்குமாய் முறுக்கேறி கிடக்கும் இந்த ஆட்டோ ஓட்டும் ஆசாமி திருப்பத்தூர் மாவட்டம் சாமியார் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ரவி, ஆட்டோ ரவி. நாள்தோறும் ஆட்டோ ஓட்டி களைத்து போகும் ரவி மணி 6 ஆனால் கிடைக்கும் வருவாயை டாஸ்மாகில் கொடுத்துவிட்டு சரக்கை போட்டுவிட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே உறங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல தள்ளாடி வந்த மது பிரியர் சிகிச்சைக்கு வந்த பெண்களை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. உடனே அங்கிருந்தவர்கள் ரவியை எச்சரித்து வெளியே அனுப்ப முயன்றனர். அப்போது மப்பு தலைக்கேறியதில் கிறங்கி கிடந்த ரவி தரையில் படுத்து மட்டையானார். பின்னர் அவர் மீது தண்ணீரை ஊற்றியதை தொடர்ந்து அவர் செய்த லீலைகள்தான் அங்கிருந்தவர்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைத்தது. இல்ல 6 மணிக்கு மேல வண்டி ஓடாது. ஆட்டோவை ஓட்டி செல்லுமாறு அனைவரும் சொன்னதை தொடர்ந்து வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள், கொஞ்சம் தள்ளுங்க என ரவி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் சிறிது தள்ளிவிட்ட நிலையில் வண்டியை சுறுசுறுப்புடன் ஓட்டி சென்றார் ரவி. தரையில் கிடக்கும் வரையில் கொழவென கிடந்த ரவி ஹேண்டில் பாரை பிடித்ததும் பழைய தெம்புடன் கொஞ்சமும் பிசகாமல் அவராகவே ஆட்டோவை ஓட்டி சென்றார். பால் மனம் மாறாத குழந்தை சிரிப்புடன் பல்லை காட்டியவாறே ஊட்டி சென்ற ரவி காவல் நிலையத்தை கிராஸ் செய்த போது நைஸாக அவரிடம் பேச்சு கொடுத்த இளைஞர்கள் போலீசில் ஒப்படைத்தனர். மது போதையில் ஆட்டோ ஓட்டிய குற்றத்திற்காக ரவி மீது ட்ரங்க் அண்ட் டிரைவ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவியை கைது செய்தனர். 6 மணிக்கு மேல் ஆட்டோ ஓடாது என்கிற திரையில் ஓடிய வடிவேலு காமெடியை தரையில் ஓட்டி காட்டிய இந்த ஆசாமியால் திருப்பத்தூரில் சலசலப்பு நிலவியது.